கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிறந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதாக வாசிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம். சங்கீதம் 34:10 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியக்கூடிய ஒரு வசனம். நேற்று தினத்தில் காலையில் நான் சாப்பிடாது இருந்தேன். என் மனைவியும் என் பிள்ளைகளும் அவர்கள் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். நான் வீட்டிலே தனியாக இருந்தேன். காலையில் நான் சமைக்கலை, காலையில் நான் சாப்பிடல. மணி 12 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு நான் ரோட்டிலே வேறு ஒரு வேலையாக நான் கடந்து சென்றேன். நான் கடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரர் பிரியாணி கடை வைத்திருக்கிறார். திடீரென என்னை பார்த்து விட்டார். பாஸ்டர் வாங்க வாங்க என்று சொல்லி கூப்பிட்டார். நான் அவரை பார்ப்பதற்காக போனேன். பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி, நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் உடனே, பாஸ்டர் உட்காருங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நல்ல சுட சுட பிரியாணி கறி அவர் வைத்து என்னை வயிறார சாப்பிட வைத்து விட்டு நான் பணம் கொடுத்தேன். ஐயோ பாஸ்டர், நீங்கள் வந்து சாப்பிட்டதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லி பணம் கூட வாங்காமல் அவர் என்னை சந்தோஷத்தோடு அனுப்பி வைத்தார். உண்மையாகவே மிகுந்த பசி, உண்மையாலுமே மிகுந்த ஒரு பசியோடு கூட நான் இருந்தேன். உணவு கிடைக்குமா என்கிற ஒரு சூழ்நிலை கூட எனக்கு இருந்தது. நான் வெளியில் சாப்பிடவில்லை, ஹோட்டலில் போய் நான் சாப்பிடல. ஆனால் அந்த சகோதரர் என்னை அழைத்து அவர் சாப்பாடு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியுங்க, என்னுடைய ஊழியக்காரன் பசியோடு கூட இருக்கிறான், என்னுடைய பிள்ளை பசியோடு கூட இருக்கிறது, என் பிள்ளை ஒரு தேவையோடு கூட இருக்கிறது, என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்கிறது என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறதுங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார் என்பதாக. அன்றைக்கு நதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை தேடி காகங்கள் கேருத்து ஆற்றங்கரையில் அண்டையில் உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை தேடி கர்த்தர் காகத்துக்கு கட்டளையிட்டார். காகங்கள் சுட சுட அப்பமும் சுட சுட இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி பசியாய் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் காகத்திற்கு கட்டளையிட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். நம் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நினைத்திருக்கிறோம், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறாரா என்று சொல்லி. நம்மை 24 மணி நேரமும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதாக. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் படுகிற துன்பத்தை, வேதனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு என் மகனுக்கு என்ன தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, பிள்ளைங்களுக்கு கல்லூரிக்கு சேர்க்கறதுக்கு அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளை எந்த கல்லூரியில் சேர்க்கப்படணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைட் பண்ணுவார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சொன்னது போல, சாப்பாட்டு குறைவு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ எல்லா குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். என் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அருமையான வாலிப மகள் திருமணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் அந்த மகளுக்கு ஆகிவிட்டது. நான் போகும்போதெல்லாம் அவருடைய தாயார் இடத்துல வந்து, பாஸ்டர் என்னோட மகளுக்காக ஜெபிங்க, என் மகளுக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லை, என் மகளுக்கு குழந்தை இல்லை, ஜெபிங்க என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நானும் அந்த மகளுக்காக அநேக நேரங்களிலே நான் ஜெபித்திருக்கிறேன். விசேஷமாக அமாவாசை இரவிலே சத்ருவின் பிடியினால் அந்த மகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி அமாவாசை இரவிலே அவர்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். இன்றைய தினத்திலே நான் ஒரு நல்ல செய்தியை கேட்டேன். அந்த மகள் 5 மாதமாக அவர்கள் தாய்மை அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நான் கேட்டேன். 5 மாதமாக அவர்கள் கருத்தரித்து 5 மாதமாகிறது என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அருமையானவர்களே, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தருங்க. நமக்கு அந்த மகளுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு குறைவு, எல்லாரும் மாமியார் மாமனார் எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். சொந்து போகாமல் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கூட பாரத்தோடு செபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் நீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறீரப்பா. இந்த வேலையில கூட எத்தனை பேர் பசியோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேவையோடு கூட இருக்கிறாங்க என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தரனும் நாமமுள்ளவர், தேவைகளை சந்திக்கிறவரே, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க ஆண்டவரே. இந்த வேலையிலப்பா எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. 139 சங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல என் உட்காருதலையும் என் எழுந்திருத்துதலையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதாக எங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விடுதலை தாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவனை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரே. பொருளாதார குறைவுகளை கர்த்தர் சரியாக்குங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் ஆண்டவரே இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்க உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில கூட பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேலைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுங்க. வேலைக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட முடியாது ஜெபிக்கிறேன். வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வரத்தக்கதான கிருபைகளை தேவன் தரபோதற்காய் நன்றி. யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது இந்த நிமிஷத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக, நிறைவாக்குவீராக. குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போவதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:10 நிறைவேறட்ட ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது ஆண்டவரே. எதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே வார்த்தைகளுக்கே இடமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் அது பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு இல்லையா, வீட்டை கொடுங்க ஆண்டவரே. வேலை இல்லையா, வேலையை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நிலம் இல்லையா, நிலத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல வாகனம் இல்லையா, வாகனத்தை வாங்கி கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தேவனே, எதெல்லாம் இல்லாத சூழ்நிலை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அது எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு அதிசயத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா நீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார், அவர் செய்கிறார் என்று வாசிக்கிறோமே. இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே, இப்பொழுதே செய்யுங்க ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நன்மை தடைபடக்கூடாது, நன்மை தடைபட கூடாது, ஆசீர்வாதங்கள் தடைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகள் வருவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் கட்டளையிடுகிறேன் இந்த வேளையில நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு வேலை காரியங்களில நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களில் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளிலே ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான சீர்கேடுகளுக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்மையை செய்கிற தேவன், நன்மையை தருகிறவர், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, கைவிடாதபடி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை கட்டாயம் செய்வார். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம். உபவாசித்து ஜெபிப்பதற்கும் நான் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். ஆமேன், ஆமேன்.